ஆண்டுடைய நாமம் மயம்படுவதாக. சீக்ரெட் ஆஃப் ஹியூமன் ஸ்பிரிட் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியான போதனையை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அப்படிதானே? உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நாம் பார்த்தது மத்தேயு 10:20 படி ஆவியில் ஆவியாக தேவன் பேசுகிறார் என்பதை பார்த்தோம். உங்கள் ஆவியில் தான் அவர் பேசுகிறார். யோவான் 16:13 படி வரப்போகிற காரியங்களை அறிவிக்கிற வேலையை ஆவியான உள்ளிருந்து செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இனி வரப்போகிற காரியங்களை உங்களுக்குள் இருந்து அவர் பேசுகிறார், அவர் கற்றுக் கொடுக்கிறார் என்பதை பார்த்தோம். 1 Corinthians 2:10 உங்கள் ஆவிக்குள் தான் அவர் வெளிப்பாடு கொடுக்கிறார் என்பதையும் பார்த்தோம். ஸ்தோத்திரம். 2 Peter 1:3 தேவனை அறிகிற அறிவு உங்கள் ஆவியில் இருந்து, உங்கள் ஆவியில் தேவனை அறிகிற அறிவு உங்கள் ஆவியில் இருந்து தான் தேவனை அறிகிற அறிவை அடையும்படி செயல்படுகிறார் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். 1 Corinthians 6:17 படி தேவ ஆவியும் உங்கள் ஆவி இணைந்து ஒரே ஆவியாக இருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவி எதற்காக படைக்கப்பட்டது? தேவனுடன் ஒரே ஆவியாக இருக்க, தேவனை அறிந்து கொள்ள, தேவனோடு தொடர்பு கொள்ள, தேவன் உங்கள் ஆவியில் இருந்து பேச, உங்கள் ஆவியிலிருந்து வெளிப்பாடுகளை கொடுக்க, அவர் அறிகிற அறிவை உங்கள் ஆவியிலிருந்து கொடுக்க, இவையெல்லாம் நீங்கள் உங்கள் ஆவியில் பெற்றிருக்கிற பெரிய பாக்கியங்கள். இன்றைக்கி அதை தொடர்ந்து தான் நம்ம பேச போகிறோம். கதிர் இன்றைக்கி 86வது செய்தியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 81 தான் நான் பூரண பெந்தைக்கோசுக்குள்ளே வந்தேன். 78 ப்ராட்டஸ்டாண்டுக்குள்ளே வந்தேன். 78 தான் நான் பேப்டிஸ்ட் எடுத்தேன். தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்து ஜாஷ்வா மாஸ்லாமணி என்கிற பேரை சென்னையில் மீனம்பாக்கம் சிஎஸ்ஐ சர்ச்சில் நான் பெற்றேன். 80 தான் எனக்கு இந்த பெண்டிகாஸ்ட் சர்ச்சுடைய மூவ்மெண்ட் எனக்கு கிடைத்தது. தூத்துக்குடி மாவட்டம் ஏர்லில் உள்ள அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில். அப்போது நான் பிறந்தலேருந்து எனக்கு ஒரு ஆவி இருக்கிறது என்பது தெரியாது. 80க்கு பிறகு தான் எனக்கு ஒரு ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது என்று வேதத்தின் வழியாக அறிய ஆரம்பித்தேன். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. இந்த ஆவி வழியாகத்தான் தேவனோடு தொடர்பு கொள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு அறியாத ஒரு காரியமாகவும் இருந்தது. இன்றைக்கும் இதே நிலைமையில் நிறைய போதகரும் விசுவாசிகளும் இருக்கிறாங்க. பரிசுத்தாவி பெற்றிருப்பாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆராதிப்பாங்க, பாட்டு ஆவியில் நிரம்பி பாட்டு பாடுவாங்க. அது மனதின் வழியாக, எண்ணத்தின் வழியாக, உணர்வின் வழியாக, ஐம்புலன்களின் வழியாக, சரத்தின் வழியாக தேடுதல்லாம் 99% இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்போது ஆவிதான் தேவனோடு தொடர்பு கொள்ள நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இது தொடர்ந்து 3-4 வாரமாக பேசிட்டு வரேன். சரீரம் வேறு பயன்பாடு, ஆத்மா அதை சார்ந்த ஐம்புலன்கள் வேறு பயன்பாட்டுக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆவி மட்டும்தான் தேவனோடு தொடர்பு கொள்ள கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சில செய்திகள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரேன் நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஆவியில் மட்டும்தான் தேவனோடு தொடர்பு கொள்ளும் என்ற அறிகிற அந்த அறிவில் தெரிந்திருந்தால் சரீரத்தோடு, மனதோடு, உணர்வோடு, புத்தியோடு, எண்ணங்களோடு தேவனுடைய தேடுதல் இல்லாமல் இருக்கும். அப்போ இதெல்லாம் எதுக்குங்கிறதையும் அது முந்தின செய்தியில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆவினால் நாம் தேவனை தொடர்பு கொண்டு இந்த ஐம்புலன்களையும் கீழ்ப்படுத்தி
சரீரத்தை நாம் வழிநடத்த வேண்டும். ஆவியின் தேவனுக்கு நாம் ஆவினால் செவி கொடுத்து ஆவியை மனதிற்கு கீழ்ப்படுத்தி, மனதை ஆவிக்கு கீழ்ப்படுத்தி, ஐம்புலன்களை கீழ்ப்படுத்தி அதை கொண்டு சரீரத்தில் வாழ்வது. அதான் மனம் மறுரூபமாக வேண்டும் என்று 12:1 ரோமரில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே அப்போது உள்ளத்தின் வழியாக, அறிவின் வழியாக, எண்ணத்தின் வழியாக, மனதின் வழியாக, சிந்தை வழியாக தேவனை தொடர்பு கொள்ளுதல் அல்ல, ஆவி வழியாகத்தான் நாம் தேவனை உணர்வதற்கு அந்த ஆவி கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒன்று கேட்டுக்கொண்டே வருகிறேன், அதற்கு உங்கள் மனதிலே பதிலை நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். பல ஆண்டுகளாக ரட்சிக்கப்பட்ட பின்பும் பேப்டிசம் எடுத்த பின்பும் பழைய மனிதனாக வாழ்வதற்கு காரணம் என்ன? உங்களுக்கு கேட்ட கேள்வி உங்களுக்கு புரியுதா? பல ஆண்டுகளாக பழைய மனித வாழ்வதற்கு காரணம் என்ன? ரட்சிக்கப்பட்ட பின்பும் மனம் திரும்பின பின்பும் நல்ல ஒரு ஆவிக்குரிய போதனை கேட்க போகிற சபைகளுக்கும் ஏன் பழைய வாழ்க்கையை வாழ்கிறீர்கள்? சுவாபத்தில் மற்ற மனிதர்களைப் போன்று, உலக மனிதர்களைப் போன்று கிறிஸ்தவர்களை வழி நடத்துகிறவர்களும் வாழ்வது ஏன்? மனமும் மாமிசமும் விரும்புகிறபடி எபேசியர் 2:3 ஏன் வாழுகிறார்கள்? இது 2வது கேள்வி. கிறிஸ்தவ வழியில் நடத்துகிறவர்களும், கிறிஸ்தவர்களை வழி நடத்துகிறவர்களும் ஏன் இந்த உலக மனிதர்களை போன்றே அவர்கள் ஏன் வாழுகிறார்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக துணிகரமான பாவங்கள், அசுத்தமான காரியங்கள், விபச்சார மோகங்கள், கட்டுக்கடங்காத பொல்லாத ஆசைகள், கெட்ட ஆசைகள், நம்முடைய உடலை தூண்டுகிற கோபம், எரிச்சல், சினம், இந்த மாமிச உடலை தூண்டுகிற கெட்ட சிந்தைகள், கெட்ட குணம், பழித்து பேசுவது, பிறரை பழித்து பேசுவது, பொய் பேசுவது, இழிவான வார்த்தைகளை பேசுவது, கெட்ட வார்த்தைகளை பேசுவது, குணங்கெட்ட காரியம், சுபாவம் கெட்ட காரியம், அன்பற்ற காரியம், சுபாவம் அன்பில்லாத தன்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெற்றோரை கவனிக்க முடியாத தன்மை, புருஷனோடு பெற்றோரை கவனிக்க முடியாத தன்மை, இப்படிப்பட்ட பழக்க வழக்கெல்லாம் காரணம் என்னங்க? எழுது. நீங்கள் போகிற சபை சரியில்லையா? அங்கே போதிக்கிறது சரியில்லையா? உங்கள் ஜெபம் சரியில்லையா? உங்கள் உபவாசம் சரியில்லையா? தேவனை தேடுதல் சரியில்லையா? சொல்லுங்க. ஏதாவது ஒன்று மாற்றணுங்கள. நம்ம வாழ்க்கையை மாற்றாமல் இருந்தால், ஆலயத்துக்கு போகிறோம், ரொம்ப நல்லது, ஸ்தோத்திரம், தேவனை தேடுறோம், நல்லது, ஆவியில் நிரம்புகிறோம், நல்லது, கை தட்டுறோம், நல்லது, அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், நல்லது, ஸ்தோத்திரம், கொயரில் இருக்கிறோம், நல்லது, சண்டே கிளாஸ் டீச்சராக இருக்கீங்க, நல்லது, சபை தலைவராக இருக்கிறீங்க, நல்லது, எல்லாமே நல்லது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் நல்ல காரியம்தான். ஏன் இந்த நல்ல காரியங்கள் இருக்கிற சபைகளுக்குள்ள இதெல்லாம் இருக்கு? கொலேசை சபையில் 3:5 வாசிக்கும் பொழுது, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை. 8ஆம் வசனத்தில் கோபம், மூர்க்கம், பொறாமை, தூஷணம், வம்பு. 9ஆம் வசனத்தில் ஒருவருக்கொரு பொய் சொல்வது, பழைய மனிதனாக வாழ்வது, அவன் செய்கைகளை கலைத்து போடாமல் இருப்பது. அப்புறம் நீ கிரேக்கன், நான் யூதன், நீ விருத்தச்சேதனம் உள்ளவன், நீ புறஜாதி, நீ அடிமை, நான் சுயாதீனன், நான் சுதந்திரவாளி, நீ காட்டுமிராண்டி, நீ இந்த மொழி, நீ இந்த இனம், நீ இந்த மாநிலம், நீ இந்த நாடு, இந்த தேசம். இதெல்லாம் கொலேசை சபையில் அன்றைக்கி இருந்தது. அது இன்றைக்கி இருக்கிறது. இன்றைக்கும் இருக்க காரணம் என்ன?
அந்த கொலோசை சபை மக்களுக்கு தான் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் பவுல். நீ உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் பழைய மனுஷனுடைய செய்கைகள், அதை கலைந்தெறிந்து புதிய மனிதனை தரித்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஏன் இந்த புதிய மனிதனை தரித்துக் கொள்வதற்கு கிறிஸ்தவர்களை வழிநடத்துகிறவர்கள் ஏன் கற்றுக் கொடுக்கவில்லை? இதெல்லாம் உன்கிட்ட கேட்குற கேள்விகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் காரணம் ஆவியானவரையும் தேவனையும் கிறிஸ்துவையும் தேடுகிறது மனதில், உணர்வில், புத்தினால், அறிவினால் நடத்துகிற காரியம்தான். இதனால் தங்களை தாங்களையே கெடுத்துக்கொள்ளுகிற காரியங்களை செய்கிறார்கள். மனம் விரும்பியதையும் மாமிசம் விரும்பியதையும் செய்து கொள்ளுகிறார்கள். மனம் வழியாக, ஆத்துமா வழியாக சரத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த ஆத்துமாவில் இருக்கிற மனம், உணர்வு, அறிவு, புத்தி இவைகளை கொண்டு சரத்தை நடத்துகிறபடியால் ஆவி ஒன்று இருக்கிறதுங்கிறது இன்னும் நிறைய ஆவிக்குரியவங்களுக்கே தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆவியில் நடத்துகிற, ஆவியில் நடக்கிற, உங்கள் ஆவியில் நடக்கிற, உங்களுக்கு ஒரு ஆவி இருக்குல்ல, அதில் நடக்கிற ஸ்தோத்திரம் நிலை இல்லாமல் ஆவியின் சபைக்குள் இருந்தாலும் ஆவி செத்த நிலையிலே செயல்படாமல் இருக்கிறது. ஆகவே தான் பழைய மனிதனுடைய செயல்கள், முந்தின வாழ்க்கையுடைய செயல்கள் உங்களை தொடர்ந்து வருவதாக இருக்கிறது. ஆதாம் ஏவாள் ஆதியாக 3ஆம் அதிகாரத்தில் அறிவு மரத்தின் கனியை புசித்த பொழுது சர்ப்பம் என்ன செய்தது என்றால் உட்பிரவேசித்தது. சர்ப்பத்தின் இயல்பு அவளுக்குள் உட்பிரவேசித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது முதற்கொண்டு மனிதன் ஆத்துமாவையும் ஐம்புலன்களையும் சார்ந்து வாழ வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமின் கனி வழியாக இந்த ஆத்துமாவுக்குள், மனதிற்குள், ஐம்புலன்களுக்குள் கனியின் விஷம், சாத்தான் இயல்பு உள் புகுந்ததால் அன்று முதல் ஆத்துமா வழியாக, மனம் வழியாக, சரீரம் வழியாக மனிதன் நடக்கக்கூடியவனாக மாறி போய்விட்டான். ஸ்தோத்திரம். அப்போ அன்று முதல் இன்று வரைக்கும் எப்படி நடக்குது என்றால், அந்த அறிவு மரத்தினுடைய தன்மை தான் மனிதனை உலகம் முழுவதும் நடத்துகிறது. ஸ்தோத்திரம். அப்போ இந்த அறிவு மூலமும் மனம் மூலமும் அறிவு மரத்தின் கனியினுடைய விஷத்தால், அதனுடைய இயல்பால், சாத்தானின் இயல்பால், சர்ப்பத்தின் இயல்பால் நடத்தப்படுதல் இருக்கும் என்றால், அது குடும்பமாக இருந்தாலும், சபையாக இருந்தாலும், உலகமாக இருந்தாலும் 1000 குழப்பங்கள் அந்த இடத்தில் நிச்சயம் இருக்கும். முடிவாக சொல்கிறோம், அது இருக்கும். ஏனென்றால் அங்கே தான் அந்த மனம், ஐம்புலனும் கெட்டு போச்சு இல்லை, அதோடு சேர்ந்து சரீரமும் கெட்டு போச்சு இல்லை. உங்களை புரிஞ்சுட்டா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். அதனால தான் இந்த அறிவு மரத்தினுடைய விஷத்தன்மை, சர்ப்பத்தின் இயல்பு ஆத்துமா வழியாக சர்வத்தை ஆளுகை செய்கிறபடியால் அதை விட்டு நீ வெளியே வா, ஆவியின் வாழ்க்கைக்கு, ஆவியின்படி நடப்பதற்கு என்று ரோமர் 8:14, 15, 16 சொல்லுது. ஆவியின்படி நடக்கிறவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஸ்தோத்திரம். ஆவியின்படி நடந்தால் மாமிசத்துக்குரியவர்களை நிறைவேற்ற மாட்டீர்கள். 8:9 ரோமர்ல. ஆவினா என்ன? உங்க ஆவியை கொண்டுதான், உங்க ஆவியில் தேவ ஆவியானவர் இருந்து நடத்துவது. அப்போ மனதின் வழியாக, சரத்தின் வழியாக, ஆத்மாவை சார்ந்த ஐம்புலன் வழியாக, சரத்தின் வழியாக நடத்தப்படுதலை விட்டு வெளியே வர வேண்டும். ஆவியால் நடத்தப்படும் போலதான் ரோமர் 8:14 படி நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். உங்கள் ஆவியில் தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். அவர் இருந்து இயக்க வேண்டும் உங்கள் ஐம்புலன்களையும்.
இன்னொன்று நல்லா யோசிங்க, மாமிசத்தின் கிரியைகள். அது கலாத்தியர் 5:19, 20, 21 எல்லாம் வாஸ்தவங்களுக்கு தெரியும். ஆவியின் கனிகள் மாமிசத்தின் கிரியைகள், கிரியைகள் மாமிசத்தின் செயல்கள். மாமிசத்தின் கிரியைகள் என்றால் பொதுவாக எல்லாரும் நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தது என்னென்னா இந்த சரீரத்தினுடைய செயல்கள் என்று சொல்லி அப்படின்னா உங்களுக்கு போதிச்சிருப்பாங்க, நம்மளாம் அறிஞ்சு வச்சுருக்கிறோம் பல ஆண்டுகளாக. அதுதான் இல்லை. மாமிசத்தின் கிரியைகள் மாமிசத்தின் செயல்கள் இந்த சரீரத்தை சார்ந்தது அல்ல. மாமிசத்தின் கிரியை செயல்கள் இந்த சரீரத்தில் கிடையாது. என்ன நான் புதுசாக ஒன்று சொல்கிறேன்னா, நான் இது வரைக்கும் கேட்டது அப்படி இல்லை. இந்த சரீரத்தில் தான் மாமிசத்தின் கிரியெல்லாம் இருக்குது. பைபிள் அப்படி தான் சொல்லுது. ஆமாம், பைபிள் அப்படி தான் சொல்லுது. மாமிசத்தின் கிரியைகள் கலாத்தியர் 5:19 அதை பார்ப்போமா? ஸ்தோத்திரம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 19ஆம் வசனம். ஸ்தோத்திரம். என்ன இருக்கு? மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை அவனை விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், பொறாமை, கொலை, வெறிகள், களியாட்டு. 18 காரியங்கள். இது எப்படி சரீரம் செய்யுது? இதெல்லாம் சரீரமாக செய்யுது இல்லை. சரீரத்தின் மேல் நம்ம பழி போடுறோம். இந்த 18 பாவங்களும் சரீரத்தில் இல்லை, ஆத்துமாவில் உள்ள ஐம்புலன்கள் வழியாக சரீரத்தை இயக்கப்படுகிறது. இந்த மனம், இந்த அறிவு, இந்த உணர்வு, இந்த எண்ணமெல்லாம் இல்லாட்ட அந்த சரீரம் வேலை செய்யாது. இந்த மாமிசத்தின் கிரியைகளுடைய 18 பாவங்கள் மனதின் வழியாக, அறிவின் வழியாக, புத்தின் வழியாக, உணர்வின் வழியாக, எண்ணங்களின் வழியாகத்தான் இந்த சரீரத்தை பயன்படுத்துது. குற்றவாளி யாரு? ஆத்துமா. அந்த ஆத்துமாக்குற ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்கள் தான் இந்த சரீரத்தை மாமிசத்தின் செயலை செய்ய வைக்கிறது. மாமிசத்தில் இல்லை. மாமிசம் எதுக்கும் உதவாது. மாமிசம் பலவீனமானது. இந்த மாமிசம் தூண்டுவது எது? உங்கள் மனம், உங்கள் அறிவு, உங்கள் புத்தி, உங்கள் எண்ணம், உங்கள் உணர்வு, உங்கள் உணர்ச்சி. இதெல்லாம் எங்க இருக்கு? ஆத்துமாவுக்குள்ள இருக்கு. அது தூண்டுறதுனால தான் இந்த சரீரம் தவறு செய்கிறது. அப்போ எண்ணம் தான் இந்த சரீரத்தை ஆளுகை செய்கிறது, மனம்தான் ஆளுகை செய்கிறது, உள்ளம்தான் ஆளுகை செய்கிறது, உணர்வு தான் ஆளுகை செய்கிறது, உணர்ச்சி தான் இந்த சரீரத்தை ஆளுகை செய்கிறது. அதுவும் காண முடியாத ஒரு ஸ்பிரிட்டாக தான் இருக்கு மனமும் ஆத்துமாவும். அப்போ அனுதினமும் உங்களை முன்னின்று நடத்துவது உங்கள் மனம், ஐம்புலன்கள். அது இல்லாட்டா அந்த சரீரம் பாவமே செய்யாது. மென்டல் யாராவது பாவம் செய்கிறாங்களா? பைத்தியங்கள் யாராவது பாவம் செய்கிறாங்களா? இன்மெச்சூர்டாக பிறந்திருக்கிறவங்க யாராவது பாவம் செய்கிறாங்களா? சீட்டு பிடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, ஏதாவது தப்பு பண்ணுறாங்களா? இல்லை. அவங்க பாட்டில் பேசாமல் இருப்பாங்க, இன்னசென்ட்டாக இருப்பாங்க. அவங்கள அதை பற்றி ஒரு விவரம் தெரியாது. இந்த ஐம்புலன்கள் வேலை செய்யும் போதுதான் இந்த சரீரமே தவறு செய்கிறது. அவ்விதம் மரித்த பின்பு சரீரம் மண்ணுக்கு போகுது, ஆத்துமா நித்தியத்தை இழக்கிறது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது. அப்போ உங்களை அனுதின வாழ்வில் உங்களை முன்னின்று நடத்துவது உங்கள் ஐம்புலன்களா, அறிவா, எண்ணமா, புத்தியா, உணர்வா, உணர்ச்சியா, அல்லது ஆவின் ஆள்கை இல்லாத ஆத்துமாவை சார்ந்து நடத்தப்படுகிறது இருக்கிறதா? ஆவியின் ஆள்கை இல்லாமல் ஆத்துமாவை சார்ந்தவை உங்களை நடத்துகிறதா? அப்படி ஆவியின் ஆள்கை இல்லாமல், நடத்தப்படுதல் இல்லாமல்,
ஐம்புலன்கள் வழியாக உங்கள் சரீரத்தை நடத்துவது இருக்கும் என்றால் மனமும் மாமிசத்தின் வழியாக வருகிற போராட்டங்கள், சோதனைகள் நித்தமும் இருக்கும். விடுதலை அடைய முடியாது. அதனால தான் ஆவின்படி நடந்தால் மாமிசத்தின் இச்சையை நிறைவேற்ற மாட்டீர்கள். ரோமர் 8:9. அந்த ஆவி உங்க ஆவிதான். கதருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நவீன காலத்திற்கு பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். யோவான் 8:34 இயேசு சொன்னார், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவில்னு சொல்லி. இன்னைக்கு அநேகரை கடவுளுடைய பிள்ளைகளை வழிநடத்துவர்கள் முதற்கொண்டு அநேகரை ஒன்று அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. சின்ன சாதாரண ஒரு கைபேசி தான், அது அடிமையாக வைத்திருக்கு, ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. இது காரணம் என்ன? காரணம் என்ன சொல்லுங்க நீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு காரணம் என்னவென்றால் உன் மனம்தான். நீங்கள் சர்ச்சிலே உட்கார்ந்து அநேகர் செய்தியை கேட்க மாட்டாங்க, செல்ஃபோனை தோண்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க மைண்டு ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். காரணம் என்ன? அநேக கிறிஸ்தவர்கள் நடத்துகிற குருமார்களே அதில் தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, முன்னால் உட்காந்து அது தடவிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன? இன்னும் அவர்கள் ஐம்புலன்கள் வழியாகத்தான் நடத்தப்படுவதற்கிறத தவிர ஆவியினால் நடத்தப்படுகிறது எதுவுமே இல்லை. பாட்டில் சவுண்டாக கத்தி பாடி ஆராதித்து துதிப்பாங்க, அவ்வளோதான். சவுண்டாக பிரசங்கம் இருக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இருக்காது. நம்ம அது ஆவின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போது ஒரு தேவனோடு இருக்கிற நல்ல உறவை காட்டிலும், ஒரு குடும்பம் ஆவிக்குரிய குடும்பமாக இருப்பதை காட்டிலும், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அநேக காரியத்தை மக்கள் அடிமையாக மனதின் ஆள்கையில் கீழ் வைத்திருக்கிறார்கள். மனமும் மாமிசத்தின்படி நடக்கிற மக்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த ஆத்துமா வழியாக, ஐம்புலன்கள் வழியாக நடத்தப்படுகிறது விழுந்து போன மனிதனுடைய வாழ்க்கையாகவே தவிர கிரைஸ்டுடைய லைஃப் கிடையாது. இன் கிரைஸ்டுடைய லைஃப் கிடையாது. புரிஞ்சுக்கொள்ளுங்க. கிருபையின் வாழ்க்கை கிடையாது. இன் கிரைஸ்டுடைய லைஃப் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவுக்கு அவுட்டரில் இருக்கிறவங்க இயேசுவை பேசுவாங்க, இயேசுவை துதிப்பாங்க, இயேசுவை புகழ்வாங்க, இயேசுவை ஊழியம் செய்வாங்க. ஆனால் எல்லாமே வாயில தான். ஆனால் லைஃப் முழுவதும் கிரைஸ்தை விட்டு அவுட்டரில் இருக்கும், இன் கிரைஸ்டுக்குள்ள இருக்காது. அப்போது ஐம்புலன்கள் வழியாக நடத்தப்படுகிற வாழ்க்கை பழைய மனிதனுடைய வாழ்க்கையாகும். பழைய வாழ்வு என்பது பழைய மனிதன் ஆதாம், அவருடைய வீழ்ச்சியினால் வந்த சர்ப்பத்தின் வாழ்வு, சாத்தானின் வாழ்வு ஆகும். அறிவு மரத்தின் வாழ்வு ஆகும். ஆகவேதான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக கொடுங்கள். உயிருள்ள பலியாக கொடு. மிருகம் பலி செலுத்த வந்துட்டா இனி பழைய எஜமானுக்கு அது வேலை செய்ய முடியாது. பழைய எஜமானை விட்டுறணும், அந்த பாசத்தையும் எண்ணத்தையும் விட்டுறணும். இன்னும் பழைய எஜமானுடைய காரியங்கள் அநேகருடைய சிந்தையிலையும் உணர்வுலையும் ஐம்புலன்களையும் இருக்குது. அதான் ப்ராப்ளம். ஜீவபலினா என்ன அர்த்தம்? பழைய எஜமானுக்கு நீ வேலை செய்ய முடியாது. பழைய பஜமான் வீட்டுக்கு நீ போக முடியாது. இனிமேல் அந்த மிருகம் பலியிட வந்துட்டுனா முடிஞ்சது, பழைய லைஃப் முடிஞ்சது. ஆகவே உள்ளம், உங்களுடைய சரீரம் வழியாக, உங்கள் சரீரம் வழியாக, உங்கள் மனம் வழியாக, உள்ளம் வழியாக, எண்ணம் வழியாக, அறிவு வழியாக தேவனோடு இணைக்க முடியாது. 1 கொரிந்தியர் 6:17 படி தேவ ஆவியும் உங்கள் ஆவியும் ஒன்றாக இணைகிறது. அங்கு இருந்து மனம், அறிவு, புத்தி எல்லாவற்றையும் இயக்குவது உண்டாக வேண்டும். ஆவியானவருடைய துணை கொண்டு உங்கள் ஆவினால் இயக்கப்படாத அறிவு, புத்தி, எண்ணம் இவைகளால் தேவனிடத்தில் இணைக்கப்பட முடியாத ஒன்றாக இருக்கிறது.
கதவதற்கு ஸ்தோத்திரம். அப்போது உங்கள் ஆவியில் செயல்பட விடாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? உங்கள் மனம், விருப்பம், எண்ணம் அத்தனையும் முன்னிலையில் இருந்து நடத்துவதால். இந்த மனம்தான் மனிதனை முன் அணியில் இருந்து நடத்துவதாக இருக்கிறது. அவர் தான் சீப்பாக முன்னால் போகிறாரு. இப்போ அதை பின்தள்ளிட்டு உங்கள் ஆவி முன்னணியிலிருந்து நடத்த வேண்டும். அதுதான் புதிய ஏற்பாடு. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய பாக்கியம். இதுவரைக்கும் மனம் முன்னால் இருந்து இந்த சரத்தை நடத்தது. இப்பொழுது உங்கள் ஆவி முன்னிலிருந்து வழிநடத்த வேண்டும். ஏனென்றால் இந்த ஆவியில் கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது. இந்த ஆவிக்கு பின்னால் தான் மனம், எண்ணம், உணர்வு, புத்தி, சரீரம் எல்லாம் செல்ல வேண்டும். அன்னையருக்கு சண்டே மட்டும்தான் இருக்கும், அந்த 2 hours, அதுக்கப்புறம் இருக்காது. ஆகவே தேவனோடு தொடர்பு கொள்ள விடாதபடி தடையாக இருப்பது மனம் முன்னின்று நடத்துகிறபடியால். இதனால தான் ஒருத்தர் 10 சபைக்கு போவாங்க, 10 ப்ரேயர் செல்லுக்கு போவாங்க, 10 ஜெப கூட்டத்துக்கு போவாங்க. இதெல்லாம் மனதின் வழியாய் தேடுவது. அப்போ தேவனுடைய ஆளுகை உங்கள் ஆவியில் இருக்க வேண்டும். அதற்கு கீழ் உங்கள் ஆத்துமாவை சார்ந்தவைகளும் சரீரங்களும் இருந்து செயல்பட வேண்டும். அதுதான் நான் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறது. இல்லாவிட்டால் உங்கள் பழைய மனித வாழ்க்கை தொடர்ந்து அப்படியே இருக்கும். ஆவியானவர் இறங்குகிறார், உங்கள் மேல் இறங்கிவிட்டார், பரிசுத்தாவி பெற்றுவிட்டீர்கள், பரிசுத்தாவி உலாவுகிறார்கள், பரிசுத்தாவி இந்த இடத்துல உலாவுகிறார், பிராவை போல் இறங்குகிறார் என்றெல்லாம் 6ஆம் இடத்துல உற்சாகப்படுத்துவதற்கு சில வார்த்தைகளை சொல்லுவார்கள். கேட்க நல்லதான் இருக்கு. சரி, அப்போ ஏன் மனமும் மாமிசமும் ஏன் வேலை செய்யுது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம். இந்த புது சிருஷ்டிப்புங்கிற வாழ்க்கை கிறிஸ்டியானிட்டியில் ரொம்ப இல்லாமல் இருக்குது. பேச்சில் குறைவில்லை, பார்வையில் குறையில்லை, புத்தி எண்ணம் சரியில்லை, இவையெல்லாம் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. கோபம் தலைக்கு மேலே பற்றி எரியுது, எரிச்சல் எண்ணெயை போல் கொதிக்குது. கடந்த ஒரு 15 வருஷமாக அந்த தொலைபேசி கையை விட்டு போக மாட்டாங்க. குற்றம் செய்வது ஒளியலை, ஏமாற்றுவது குறையில, பழி சாட்டுவது குறையில, அதுக்கப்புறம் இனமெல்லாம் உடலோடு ஒட்டி சரீரத்தோடு ஒட்டிக்கிட்டு தொங்குது. அப்புறம் ஆவியார் உங்களை நிரப்புகிறார். ஆவியார் நிரப்புவதை காண்றேன்னு எங்கேருந்து காண? இது எல்லாமே இருக்க. அது இதையெல்லாம் நான் ஏன் பப்ளிக்காக பேசுகிறேன்னா, ஒரு பெரிய மாற்றம் நமக்குள் வர வேண்டும். ஆவினால் நடத்தப்படுகிற காரியங்கள் வர வேண்டும். த சீக்ரெட் ஆஃப் ஹியூமன் ஸ்பிரிட், உங்களுடைய மனித ஆவினுடைய ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சு வாழ்ந்தால் தான் அதுலேருந்துலாம் விடுதலை அடைய முடியும். இல்லாட்ட போலியோ ஆவியார் நிரப்புகிறார், ஆவியானர் வந்துவிட்டார், ஆவியானர் உலாவுகிறார், புறாவை போல இறங்குகிறார் என்கிற ஒரு கட்டுக்கதையை தான் நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க தொடர்ந்து. அப்படி இருக்கும்பொழுது நான் சொன்னதெல்லாம் ஏன் இருக்கிறது? நாம் சிந்திக்க வேண்டும், மாற்ற வேண்டும், பழைய நிலையை தூக்கி ஓரமாக வைக்கிறோம். அப்போது உங்கள் ஆவியானவர் வந்து உங்கள் மனதை, உங்கள் புத்தியை, உங்கள் அறிவை, உங்களுடைய எண்ணத்தை ஆளுகை செய்து ஆவியின்படி வாழ வைப்பதை தவிர வேறு எதுவும் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அதுதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்ற மெய்யான வாழ்க்கை தருகிறது. புதிய மனுஷனை தரித்திருக்கிறேன் என்ற மெய்யான வாழ்க்கை தருகிறது. நான் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறேன், அவர் எனக்கு தலையாக இருக்கிறார் என்ற உன்னதமான வாழ்க்கையை தருகிறது. ஸ்தோத்திரம். நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஆவியில் நிரப்புவது என்பது ஒரு வெளி அடையாளமாக தான் திருச்சபையில் இருக்கிறது. வெளி அடையாளமாய் ஆராதனைகள் கைத்தட்டுவதும் அந்நிய பாஷைகளை பேசுவதும் மட்டுமல்ல. ஸ்தோத்திரம். தெய்வீக வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவது, ஆவியில் எளிமையாயிருப்பது. ஸ்தோத்திரம். சமாதானம் பண்ணுவர்கள் பாக்கியவான் சொல்கிறார்களவா, சமாதானம் பண்ணுவர்களாக இருப்பது. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டுள்ளவா, நீதியின் மேல் பசிதாகமாக இருப்பது. இரக்கமுள்ளவராக இருப்பது, இருதயத்தில் சுத்தமுள்ளவராக இருப்பது. இதுதான் வாழ்வு.
மத்திய 5ஆம் அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பாருங்க. இந்த தெய்வீக தன்மை இல்லாட்ட உங்களால் 5ஆம் அதிகாரத்தில் வாழ முடியாது. நீங்கள் தெய்வீக ராஜ்யத்துக்குள் இல்லாவிட்டால் மத்திய 5ஆம் அதிகாரத்தின்படி வாழ முடியாது. ஆகவே இன்று 86வது செய்தியை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்கள் இந்த செய்தியில் பெரிய மாற்றங்களை கொண்டு வாங்க, ரிவர்ஸில் வாங்க. ஆவியில் உங்கள் ஆவிக்கு மனதை கீழ்ப்படுத்துங்கள், உங்கள் ஆவிக்கு உணர்வுகளை கீழ்ப்படுத்துங்கள், உங்களுக்கு அவருடைய ஆவிக்கு ஐம்புலன்களையும் கீழ்ப்படுத்துங்கள், சரத்தை கீழ்ப்படுத்துங்கள். மனதை கொண்டு, எண்ணங்களை கொண்டு, விருப்பங்களை கொண்டு சரத்தை இயக்காதபடி ஆவியின் தேவனே என் ஆவியில் இருக்கிறார், என் ஆவியிலிருந்து என் மனதையும் என் உணர்வுகளையும் என் எண்ணங்களையும் என் உணர்ச்சிகளையும் நான் கீழ்ப்படுத்துகிறேன், என் சரத்தை ஆவியை கொண்டு ஆளுகை செய்கிறேன் என்ற வெற்றி வாழ்க்கை வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் மக்களை ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை நன்றாய் புரிந்து வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன்.